வரவு எட்டனா செலவு பத்தனா. நான் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கினா பார்த்து பார்த்து தான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஆனால் அதையுமே அதிகமாகிடும். ஹஸ்பண்ட் சத்தம் போடுவாங்க, ஏன் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்கிட்டு வந்தா, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானுமே அப்போ கொஞ்சம் உட்காந்து யோசிப்பேன், சே அந்த காசு இருந்தால் அடுத்த நாள் செலவுக்கு எதுக்காவது ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு உல்ட்டாவாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் கடைக்கு போனால் எல்லாமே ட்ரிஃபுல்லாக வந்துடும். 3 மடங்கு பொருட்களை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்க மருதாணி கொடுத்து விடும்போது கத்திரிக்காய் கூடவே புடலங்காலாம் கொடுத்து விட்ருந்தாங்க. எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். நைட்டு கண்டிப்பாக மருதாணி போட்டே ஆகணும். ரொம்ப நாளாக ஆகிட்டு. எனக்கு மருதாணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மருதாணி அரைக்கும்போது புளி, கிராம்பு, அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு எல்லாமே சேர்த்து அரைச்சா நல்லா செவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானுமே எப்பொழுதுமே அப்படி தான் அரைப்பேன். ஒரு தடவை வீடியோ பார்த்து டீ தூள் கூடவே சேர்த்து அரைச்சி போட்டு பார்த்தேன். 2-3 நாள்லேயே அந்த மருதாணி போயிடுச்சு. ஆனால் கலர் நல்லா கொடுத்தது. ஆனால் சீக்கிரம் போயிடுச்சு.